ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் இஸ் ஓகே ரைட்? ஸோ நம்ம டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டோன்ட் வரி, நியர்லி முடிக்க போகிறோம். எனக்கே தெரியும் இந்த லெசன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ரொம்ப போரிங்காகவும் இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, படித்து தானே ஆகணும். ஸோ இதில் இன்னும் 2 இம்பார்ட்டண்ட் கம்பவுண்ட்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். கேஎம், அதான் பொட்டாசியமோட கம்பவுண்ட்ஸ் 2 படிப்போம். ஓகே, அது படிச்சிட்டோம்னா லாத்தியம் அண்ட் ஆக்டியம் சீரீஸ் பார்த்து முடிச்சது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு 4 டேஸில் இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். டோன்ட் வரி அபவுட் இட், ஜஸ்ட் கீப் ரிவைசிங், கீப் லேர்னிங். இந்த 2 லெசன் தான் கொஞ்சம் போர் அடிக்கும், பி அண்ட் எஃப் பிளாக் அண்ட் டி பிளாக். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலாம் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ், அதெல்லாம் சரியாக படிக்கும்போது ஜாலியாக இருக்கும். இது 2 கொஞ்சம் தியரட்டிக்கலாக இருக்கனால டெஃபினெட்லி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நோ அதர் கோ, பட் படித்து தான் ஆகணும்ல, நோ அதர் கோ, கரெக்ட். நோ, இன்றைக்கி வந்து நம்ம ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆனியான்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்ப்போம். ஓகே, இந்த 2 டாப்பிக்கில் முக்கியமாக கவர் பண்ண போகிறது 2 இம்பார்ட்டண்ட்டான கம்பவுண்ட், அதாவது பொட்டாசியமோட 2 இம்பார்ட்டண்ட் கம்பவுண்ட் விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? அதில் ஒரு கம்பவுண்ட் வந்து KMnO4 அண்ட் அதர் வந்து K2Cr2O7. இந்த ரெண்டுமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கெமிக்கல் இன் யுவர் லைஃப். ஓகே, அப்படி கூட சொல்லிக்கலாம். எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் இதோட எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனில் டெஸ்டிங் பண்ணுறப்ப எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ KMnO4 என்னது? பொட்டாசியம் பர்மேங்கனேட். ஓகே, அண்ட் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். இது ரெண்டுமே வந்து தே போத் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஓகே, மெட்டல் ஆக்சைடோட ஒரு ஃபார்ம். அண்ட் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்னா, தே ஆர் கோயிங் டு பி அ வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ஓகே, இஃப் சம்திங் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட், அப்போ அது இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்? ரெடியூஸ்ட். Okay, they get reduced easily. Okay, so they are very good oxidizing agent. So இதை வச்சு நம்ம நிறைய chemical reactions ஓட properties எல்லாம் using these two metal oxide we can easily get their properties. Okay, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரொம்ப டீப்பாக படிப்போம். ஓகே, KMnO4 எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி கிளாஸில் வந்து KMnO4 மட்டும் பார்ப்போம். சாரி, இன்றைக்கி கிளாஸில் K2Cr2O7 பார்ப்போம். ஓகே, KMnO4 நாளைக்கு பார்க்கலாம். இதோட preparation, okay, properties and then uses and எப்படி வந்து இது வந்து மற்ற எலிமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண போகுதுங்கிறத ஆக்சிடைஸ் பண்ண போகுதுங்கிறத we will see. okay, so before getting into that ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான தியரிட்டிக்கல் பார்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். First, oxides are generally formed by reaction with metal and oxygen at high temperature. ஓகே, ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட்டு. ஒரு ஆக்சைடு ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூ நீட் டு ரியாக்ட் தட் மெட்டல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் அ வெரி ஹை டெம்பரேச்சர். ஒரு 350 டிகிரி செல்சியஸ், 350 கெல்வின், அந்த மாதிரி வெரி ஹை டெம்பரேச்சரில் இஃப் யூ ஆர் ரியாக்டிங் தட் மெட்டல் வித் ஆக்சிஜன் யூ வில் கெட் மெட்டல் ஆக்சைடு. ஓகே, ஸோ கொஷின் வரும், மெட்டல் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் பண்ணுவோன்னு கேட்டாக்கா மெட்டல் ப்ளஸ் ஆக்சைடு வில் கிவ் metal oxide in the presence of high temperature. Okay, second thing, all the metal form oxides except Sc, அதாவது ஸ்காண்டியம். ஸோ ஸ்காண்டியம் தவிர மீதி இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக நம்ம ஆக்சைடு ஸ்டேபிள் பார்க்கும்போதே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஸ்காண்டியம் வந்து எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்கலைங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டாக, ஸோ ஸ்காண்டியம் தவிர்த்து மீதி எல்லாமே ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஓகே, அயர்ன், FeO, CrO, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆக்சைடு காமிக்கும். SCO அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்காண்டியம் வில் நாட் ஷோ எனி ஆக்சைட். ஓகே, தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, ஓகே, அவ்வளோக்கு அவ்வளோ தட் வில் ஷோ ரெடியூஸ்ட் அயோனிக் கேரக்டர். ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயோனிக் கேரக்டர். ஓகே, இதோட பேசிக்ஸ் எங்கே இருக்குது? நம்ம ஃபஜான்ஸ் ரூலில் இருக்குது. ஃபஜான்ஸ் ரூல் என்ன சொல்லிச்சு? ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கோவலன்சி நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஆஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு இன்க்ரீசஸ், ஓகே, ஆஸ் த
oxidation number of metal oxide increases, their ionic character decreases, and as a result covalency nature increases. Example சொல்லணும்னாக்கா நம்மளோட MnO7 எடுத்துக்கோங்க, இல்லை மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன +7 கரெக்டாக. ஸோ இது +7 இருக்கனால இது என்னது கோவலண்ட் க்ரீன் ஆயிலாக இருக்கும், சொல்யூஷன் கிடையாது ஆயில். okay, oxidation number of manganese is very high, so it is going to show covalent character. okay, இது எப்படி இருக்கும்னா covalent green oil மாதிரி இது வந்து ஃபார்ம் இருக்கும். okay, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னாக்கா மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேசிக் இன் நேச்சர். ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. எண்ணெய் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். நான் மெட்டலாக இருந்துச்சுனாக்கா இட் வில் ஷோ அசிடிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது மெட்டலாக இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ பேசிக் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. எண்ணெய்னாக்கா ஸோ அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மெட்டல் வில் ஷோ அசிடிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் பி வில் ஷோ மெட்டாலிக் கேரக்டர் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேசிக் இன் நேச்சர் கரெக்டாக. மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பேசிக் இன் நேச்சர். பட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, பட் மெட்டல் வித் ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் will be acidic in nature. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜென்ரலாக மெட்டல் ஆக்சைடு will give you basic in nature, but இதே மெட்டல் ஆக்சைடு if it is in high oxidation state, for example +4, +5, +6, +7, அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்லாம் it will show acidic in nature. ஓகே, எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள். இந்த இடத்துல அதே MnO7 எடுத்துக்கோங்க. MnO7ல் மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +7 கரெக்டாக. இப்போ இதை நான் வாட்டர் கூட ட்ரீட் பண்ணனாக்கா என்ன ஆகிடுச்சுனாக்கா திஸ் வில் கெட் ரெடியூஸ்ட். ஓகே, +7லேருந்து என்ன ஆகிடுச்சு MnO+ஆக மாறுது கரெக்டாக. ரெடியூஸ் ஆகிடுச்சு ஆக்சிடேஷன் நம்பர். அண்ட் இந்த ஃபார்ம் பண்ண எலிமெண்ட் என்னது, இட் ஈஸ் அன் ஆக்சோ ஆசிட் பற்றி நம்ம பேசியிருக்கோம் கரெக்டாக. ஒரு மெட்டல் ஆக்சைடை வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னாக்கா வி வில் கெட் அன் ஆக்சோ ஆசிட். ஸோ இங்கே ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு வெரி ஸ்ட்ராங் ஆக்சோ ஆசிட். புரியுதா? இது வரைக்கும் கிளியராக என்னென்ன பார்த்துருக்கோம்? சி, ஃபஸ்ட்டு ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆனியான்ஸை பற்றி படிக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அதில் 2 இம்பார்ட்டண்டான கெமிக்கல் கம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பொட்டாசியம் பெர்மங்கனேட், அது இன்னொன்று வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் கரெக்டாக. பொட்டாசியம் பெர்மங்கனேட் அண்ட் குரோமேட் ரெண்டுமே வந்து தே ஆர் வெரி குட் வாட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஒரு விஷயம் இப்போ ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்குன்னு என்ன அர்த்தம், தே வில் பி ரெடியூஸ்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் ஏஜெண்ட் என்ன பண்ணுவான், உங்களுக்கு பாஸ்போர்ட் பண்ணி கொடுப்பான் கரெக்டாக. இவன் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் வில் கெட் திஸ் திங் ஆக்சிடைஸ்ட். ஓகே, அண்ட் ஈவென்ச்சுவலி இட் வில் கெட் ரெடியூஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தே ஆர் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ஓகே, அண்ட் இது ரெண்டும் ஒரு மெட்டல் ஆக்சைடு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னால் ஆக்சைட்ஸ் ஆர் ஜென்ரலி இன் த ஃபார்ம் ஆஃப் metal and formed by generally metal and oxygen at high temperature. Second, all metal form oxide except scandium. Okay, third என்ன பார்த்தோம், oxidation number increase ஆச்சுன்னா ionic character decreases, covalency வந்து increase ஆகுது. and last என்ன சொன்னேன்னா metal oxide are always basic in nature, but exception என்னன்னா high oxidation state they will be acidic in nature. Okay, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விச் யூ நீட் டு நோ. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட ஃபார்மேஷனில் எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸும் நிறைய இருக்கும், பி கேர்ஃபுல். ஓகே, நல்லா கவனமாக எழுதுங்க. நானும் ஏதாச்சும் ரியாக்ஷனில் தப்பு பண்ணியிருந்தால் இது பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் மோஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இன் டேர்ம்ஸ் சொல்கிறேன், மேபி இருக்கலாம். நீங்களும் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, பட் 100% வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட். ஓகே, இது எப்படி இருக்கும்னா ஆக்சுவலாக நான் லேபில் போகும்போது இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதை பார்த்தாலே ஆரஞ்ச் ஜூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலரில் K2Cr2O7 இருக்கும். நிறைய வாட்டி இது ரஸ்னான்னு நினச்சிருக்கேன். நிறைய வாட்டி இதை பார்த்து நான் ரஸ்னான்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஆரஞ்ச் கலரில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக எதுலேருந்து எடுப்பாங்கன்னா குரோமேட் ஓர். ஓகே, குரோமேட் ஓர்லேருந்து பொட்டாசியம்
டைக்ரோமேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ரா மெட்டீரியல் ஃபார் K2Cr2O7 என்னன்னு கேட்டால் குரோமேட் ஓர்னு சொல்லுவோம். சில டைம் வெறும் குரோமேட் ஓர்னு சொல்லாமல் கெமிக்கல் ஃபார்முலா கேட்பாங்க. குரோமேட் ஓரோட கெமிக்கல் ஃபார்முலா FeO.CrO3. ஓகே, FeO.CrO3. இல்லாட்டி இதில் வந்து இந்த 2 மெட்டலை ஒன்றா எழுதிக்கோங்க. FeNCr2 ஒன்றா எழுதிட்டு ஆக்சிஜன் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ Fe2Cr2O4ன்னு நம்ம வந்து டெபிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னது? குரோமேட் ஓர். ஓகே, ஸோ இந்த குரோமேட் ஓர்லேருந்து தான் நம்ம ரியாக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஓகே, என்ன பண்ணுவோம்னாக்கா 4 moles ஆஃப் திஸ் குரோமேட் ஓர் எடுத்துக்கணும். ஓகே, ஆட் 4 moles ஆஃப் குரோமேட் ஓர் அண்ட் அது கூட 16 moles ஆஃப் NaOH ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 4 moles ஆஃப் குரோமேட் ஓர் Fe2Cr2O4, அது 7 கிடையாது, இது O4. ஓகே, அண்ட் 16 NaOH ப்ளஸ் 7O2 தேவைப்படும். சரியா? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து கொண்டு வரோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்க போகுது. ரியாக்ஷன் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு எனக்கு அயர்ன் தெரியுது, ஆக்சிஜன் தெரியுது. கரெக்டாக எங்கெல்லாம் அயர்ன் அண்ட் ஆக்சிஜன் தெரியுதோ அங்கே கண்டிப்பாக Fe2O3 ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? ஸோ Fe2O3 ஃபார்ம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல எனக்கு வந்து 4 Fe இருக்குது, 7 O2 இருக்குது. சரியா? ஸோ 4 Fe அண்ட் O3ல் இன்ட்டு 2 பண்ணோம்னா 6. அதாவது என்னோடய லாஜிக் என்னென்னா Fe2O3 ஃபார்ம் பண்ணணும். ஓகே, 4 Fe சேர்ந்துச்சுன்னா அப்போ எத்தனை ஆக்சிஜன் வேணும்? 6 ஆக்சிஜன் தேவைப்படும். கரெக்டாக? ஸோ கேன் ஐ ரைட் 2 Fe2O3? சரியா? 2 2s are 4 Fe ஆகிடுச்சு, 2 3s are 6 O2. ஸோ இதுலேருந்து 4 Fe காலி, இதுலேருந்து 4 O2 காலி. ஓகே, இந்த இடத்துல O2ஓட கான்சன்ட்ரேஷன் 14, இங்கேயும் ஆக்சிஜன் 16, இங்கேயும் ஆக்சிஜன் வந்து 4 4s are 16. ஸோ ஆக்சிஜனுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது இந்த ரியாக்ஷனில். கரெக்டாக? ஸோ இவ்வளோ பெரிய ஆக்சிஜன் குரூப்லேருந்து நம்ம இவ்வளோ வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்து எனக்கு கணக்கு தெரியுது ஆக்சிஜன் எக்கச்சக்கமாக இருக்குது. கரெக்டாக? ஹைட்ரோஜன் இருக்குது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஜனும் இருக்குது. ஸோ என்ன ஆகிடுச்சு, அடுத்து ஐ கேன் ஈஸிலி ஃபார்ம் வாட்டர் ஃப்ரம் திஸ். கரெக்டாக? H2O ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ H2Oவில் வந்து இந்த இடத்துல மொத்தம் எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? 16. ஸோ 16 ஹைட்ரோஜன், 8 × 2, 8 mole ஆஃப் H2 அண்ட் இதுலேருந்து ஒரு 8 ஆக்சிஜன் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, 8 H2Oவாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க கம்பவுண்ட் என்னது? Na இருக்குது, Cr இருக்குது, O4 இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து எழுதிருங்க. 2Na, ஓகே, ப்ளஸ் CrO4. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணும், குரோமேட் ஓர் ப்ளஸ் NaOH ப்ளஸ் ஆக்சிஜன் எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணி வச்சோம்னாக்கா 2 Fe2O3 அண்ட் 8 H2O கிடைக்குது. மீதி இருக்க எலிமெண்ட் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா யூ வில் கெட் 2Na2Cr07. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்கும், இந்த Na2Cr07 இருக்குல்ல, இதை கொண்டு போய் நம்ம ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் கூட. ஓகே, ஸோ திஸ் 8 moles ஆஃப் NaCrO7, okay, I'm sorry, 8 moles of Na2CrO4, okay, will react with hydrogen sulfate. okay, H2SO4 ஆசிட் கூட வந்து ரியாக்ட் பண்ணிச்சா என்ன கிடைக்குது, இந்த இடத்துலேருந்து எனக்கு திருப்பி பார்க்கணும், இதில் எனக்கு என்ன இருக்குது, ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன் தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வாட்டர் ஃபார்ம் பண்ணிட்டேன். செகண்டு Na இருக்குது, SO4 இருக்குது. எங்கெல்லாம் NaO SO4 இருக்கும், டெஃபினெட்லி NaSO4 ஃபார்ம் ஆகிடும். கரெக்டாக? ஸோ Na இங்கே 8 Na இருக்குது, 16 Na இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் நான் என்ன பண்ணிட்டேன், 8 Na எடுத்துட்டேன். 8 Na ப்ளஸ் SO4 எடுத்துருக்கேன். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா எத்தனை சல்ஃபர் இருக்குங்க, 4 சல்ஃபர். ஓகே, இந்த இடத்துல 4 சல்ஃபர் காலி அண்ட் 4 4s are 16 O2 காலி. ஓகே, 16 O காலி. மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல 2 Na இருக்குது, 4 Na பாக்கி இருக்குது. ஓகே, 4 2s are 8 Na இருக்குது. ஸோ இந்த இடத்துல 16 Na, மீதி எத்தனை இருக்குது, 4 Na பாக்கி இருக்குது. ஸோ 4 2s are 8 Na ப்ளஸ் Cr ப்ளஸ் O7. ஓகே, ஸோ கெமிக்கல் ஃபார்முலா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், எழுதி பாருங்கள். டெஃபினெட்லி இந்த 3 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ 8 Na2CO3, 1 minute.
ஸோ அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 8Na2CrO4 + 4H2SO4 will give 4Na2CrO7 + 4Na2SO4 + H2O. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த இந்த 4Na2CrO7 வந்து என்ன பண்ண போகிறோம், KCl கூட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். வை? பிகாஸ் நமக்கு என்ன வேணும், K2Cr2O7 தான் வேணும். இந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கு, Na2CrO7. ஸோ we need to replace this Na2 with K. ஓகே, ரியாக்டிவிட்டி சீரீஸ் படி NAவோட அதிகமான ரியாக்டிவ் வந்து நமக்கு பொட்டாசியம். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறோம், பொட்டாசியம் குளோரைடு எடுத்துரும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்து கூட ஒரு ரியாக்ஷன் பண்ணோம்னாக்கா இந்த பொட்டாசியம் வில் ஜம்ப் டு திஸ். ஸோ K2Cr2O7 + 2NaCl வந்து ஃபைனலாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் we needed. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் K2Cr2O7. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 4FeCr2O7. ஓகே, இது 7 கிடையாது, இது 4. ஓகே, ப்ளஸ் 16 NaOH ரியாக்ட் பண்ணி 7 ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் டை ஆக்சைடு கூட we get 8Na2CrO4 + 2Fe2O3 + 8H2O. okay, later in the 8Na2CrO4 4H2SO4 கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு you will get 4Na2Cr2O7 + 4Na2SO4 + H2O. again இதை வந்து நம்ம KCl கூட ரியாக்ட் பண்ணி வச்சோம்னா we will get this one. okay, so இதுதான் வந்து some procedure for preparing that K2Cr2O7 potassium dichromate. now அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆரேஞ்ச் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். ஓகே, ஆரேஞ்ச் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் வெரி ஹை. ஓகே, இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், அதாவது 670 கெல்வினில் இதோட மெல்ட்டிங் பாயிண்ட். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன். இதை வந்து நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னாக்கா இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப அதிகம். சரியா? அதுக்கப்புறம் இந்த K2Cr2O7 வந்து மாட்ரேட்லி சாலபிள் இன் கோல்டு வாட்டர் பட் ஹைலி சாலபிள் இன் ஹாட் வாட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக இதை வந்து நம்ம சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டரில் வந்து இந்த K2Cr2O7 போட்டுருவோம். ஓகே, ஸோ தே ஆர் மாட்ரேட்லி சாலிபிள், அதாவது கோல்டு வாட்டரில் வந்து ரொம்ப கம்மியாக சாலிபிளாக இருக்கும், அதே மாதிரி ஹாட் வாட்டரில் ரொம்ப ஈஸியாக சாலபிள் ஆகிடும். ஓகே, டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங். ஓகே, இதை வந்து ஒன்றும் இந்த பொட்டாசியம் பர்பாங்கனேட் பொட்டாசியம் டைக்ரோமேட் சாலிட் எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ணோம்னாக்கா ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும். எப்படின்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா 4K2Cr2O7 molecular when you are heating. okay, when it is subjected to heat it will produce 4K2Cr2O7. ஓகே, இந்த குரோமியம் ஒன்று மட்டும் வெளியே வந்துடும். ஸோ 2Cr2O3 ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ 4K2Cr2O4 + 2Cr2O3 + 3O2. this is the decomposition reaction of K2Cr2O7. okay, 4K2Cr2O4 + 2Cr2O3 + 3O3. okay, now அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் இன் அசிடிக் மீடியம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த K2Cr2O7 இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். ஓகே, ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கணுன்னாக்கா அது என்ன சொல்லலாம், இன்னொரு லாங்குவேஜில் we can tell they are reduced. ஓகே, இப்போ நான் டீச்சர். ஓகே, ஐ எம் அ ஸ்ட்ராங் இன் டீச்சிங். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக டீச்சிங் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து சப்ஜெக்டை சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடுச்சு, எனர்ஜி கம்மியாகிடுச்சு, ஐ எம் ரெடியூஸ்ட். okay, so whichever is an oxidizing agent they are reduced and whichever is a reducing agent they are oxidized. okay, so example பார்த்தோம்னாக்கா குரோமியமை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் கூட வந்து ரியாக்ட் பண்ண வைப்போம். ஓகே, குரோமியமை வந்து நம்ம வந்து ஹைட்ரோஜன், அதாவது ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம், H+ கூட. ஓகே, என்ன ஆகிடுச்சு, Cr2O7 2-. ஓகே, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம்னா இந்த இடத்துல +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இது கூட when I am reacting with 16H+ +6 எலக்ட்ரான். ஓகே, ஜென்ரலாக குரோமியமை ஆசிட் கூட Cr2O7 வந்து ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண வச்சா என்ன கிடைக்கும்னாக்கா நமக்கு Cr3+ ஸ்டேட்டில் வந்துடும்.
ஓகே, இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. என்ன ஆகிடுச்சு, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஹைட்ரோஜன் வந்து H2 ஃபார்ம் ஆகிடும். H+ வந்து ஃபார்ம் H2 கேஸ். ஸோ ஹைட்ரோஜன் என்ன ஆகிடுச்சு, ஹைட்ரோஜன் இஸ் வாட், ஆக்சிடைஸ்ட். கரெக்ட், ஹைட்ரோஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த இந்த எலிமெண்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக. ஸோ அதனால சொன்னேன் Cr2O7 வந்து இட்ஸ் அ ஹைலி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இது ரெடியூஸ் ஆகிடுச்சு, இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் கெமிக்கல்ஸ் கூட வந்து இது எப்படி வந்து ஆக்சிடைஸ் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து K2Cr2O7 இருக்குது. இது எல்லாமே ஆக்சுவலாக ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இதை வந்து நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே இவ்வளோ பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன் போட்டோம்ல, இது ஆக்சுவலாக என்னதுனாக்கா, நான் இந்த இடத்துல எழுதுறப்பாங்க Cr2, இந்த இடத்துல K2 விட்டுட்டேன். ஓகே, K2Cr2O7, okay, when reacting with acid it will give what, Cr3 plus H2. இதுதான், இவ்வளோ சிம்பிள் தான் இந்த ஈக்குவேஷன். நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கேன். சரியா. ஸோ அந்த மாதிரி ஒன் வேர்டில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், when K2Cr2O7 will react with potassium iodide, இல்லாட்டி ஜென்ரல் அயோடைட்ஸ் வச்சுக்கோங்களேன். when reacting with iodides என்ன ஆகும்னா, it will produce you I2. ஓகே, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். K2Cr2O7 வந்து அயோடைஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா you will get I2. ஆக்சுவலாக என்னது, பொட்டாசியம் அயோடைட்டில் அயோடினோட இது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, -1. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக. ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. பட் இது ரியாக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ண எலிமெண்ட் என்ன வந்தால் I2. ஓகே, I2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஓகே, ஸோ -1 0 ஆயிருக்கு. அப்போ இது என்ன ஆகிடுச்சு, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதுக்கு, அயோடினுக்கு. ஓகே, ஸோ கேன் வி சே திஸ் இஸ் ரெடியூஸ்ட். கரெக்டாக, என்ன ஆகிடுச்சு, அயோடின் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. புரியுதா. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ 2I- வந்து ரெடியூஸ் டு I2. இது ரெடியூஸ் ஆகிடுச்சு. I வந்து என்ன ஆகிடுச்சு, ஆக்சிடைஸ்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக, ப்ளஸ் ஆகிருக்கு, ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி K2Cr2O7 Fe2+. ஓகே, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, Fe2+. இது கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா Fe3+ கிடைக்கும். இந்த இடத்துல அயன் என்ன ஆகிடுச்சு, +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அயன் இஸ் ஆக்சிடைஸ்ட். என்ன ரெடியூஸ் ஆகிருக்கு, K2Cr2O7 வந்து ரெடியூஸ் ஆகிடும். சரியா. அதே மாதிரி K2Cr2O7 வந்து H2S கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா யூ வில் கெட், இந்த ஸ்டேட்டில் எஸ்ஸுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வில் பிகம் 0. ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். அதே மாதிரி K2Cr2O7 வந்து SO3 2- ஃபார்மில் பண்ணோம்னாக்கா, இந்த இடத்துல எஸ்ஸுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 இன்க்ரீஸ் ஆகி +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக மாறிடும். சரியா. சிமிலர்லி S2O3 2- பண்ணோம்னா இந்த இடத்துல சல்ஃபருக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அது வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. சரியா. அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் SN கூட +2லேருந்து +4 மாறிடுது. சரியா. ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு ஈக்குவேஷன்ஸ். கண்டிப்பாக வந்து இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபார்மில் எவ்வளோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது ஒன்று தான் கஷ்டம், இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். சரியா. நவ் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோஜன் பெராக்சைடு. ஹைட்ரோஜன் பெராக்சைடு கூட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். K2Cr2O7 வந்து நம்ம 4H2O2 கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா, H2O2 கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னாக்கா, in the presence of an acid you will get 2CrO5. okay, 2CrO5 plus 5H2O plus 2HCl, KCl. இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாமில் கேட்பாங்க. K2Cr2O7 இந்த presence of H2O2 ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னாக்கா, H2O plus HCl. ஆக்சுவலாக பேலன்ஸிங் கூட எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். கரெக்டாக, K2Cr2O7 H2O2 HCl இருக்குது. என்ன பண்ணும், K இருக்குது, இந்த இடத்துல Cl இருக்குது. பொட்டாசியம் அண்ட் Cl வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துடும். கரெக்டாக, ரியாக்டிவிட்டி சீரீஸ்னால். ஸோ KCl காம்பவுண்ட் ஃபஸ்ட் ஃபார்ம் ஆகிடும்.
அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, அப்போ கண்டிப்பாக வாட்டர் ஃபார்ம் ஆகிடும். மீதி இருக்க எலிமெண்ட் Cr and O5 ஃபார்ம் பண்ணி CrO5 ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா யூ வில் கெட் த ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த இடத்துல குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படின்னு பார்த்தாக்கா +10 வரும். கரெக்டாக, இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் குரோமியம் இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கரெக்டாக, நல்லா கவனித்தோம்னா இந்த எலிமெண்ட்டுக்கு CrO5க்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +10 தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்க்கணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ குரோமியமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இப்படி இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர். குரோமியம், ஆக்சிஜன், ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன் மூணுமே பாண்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஆக்சிஜன் மூணுமே பாண்டாக இருக்கும். இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஓகே, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு -2, இங்கே -1, -1, -1, -1. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதனால் -1, இதனால் -1, இதனால் -1, இதனால் -1. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு? ஓகே, இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் 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 ப்ளஸ். ஸோ டோட்டலாக வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துடுச்சு. கரெக்டாக, ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த இது ஃபார்ம் பார்த்து நீங்கள் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது கெமிக்கல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வேணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு கிளாஸை வந்து இவ்வளோ தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் யூசர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். யூசர்ஸ் என்னன்னாக்கா, இது யூஸ்ட் ஆஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டாக, அதுக்கப்புறம் செகண்ட் யூஸ் என்னென்னா வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், அதாவது டைட்ரேஷனில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் ஃபைண்டிங் த ஆக்சிடேஷன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe2, அதாவது சால்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து டைட்ரேஷனில் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் டேனிங் ஆஃப் லெதர், அதாவது லெதரோட கலர் கம்மி பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி கிளாஸ். ஓகே, புரிஞ்சா? இன்றைக்கி கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கனால மேபி கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருங்க. இன்னொரு 3 கிளாஸில் இது கம்ப்ளீட்லி முடிஞ்சிடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் உங்களோட காம்படேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். சரியா? ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இதை திருப்பி ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு we will start with the other compound, அதாவது potassium permanganate. Okay, with this we will complete this. Thank you so much and have a good day.